நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலேயே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்கள்ல சுபகிரகம், எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் வந்து இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே வந்து திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவுல 1:50 மணிக்கு வந்து நடக்குதுங்க குரு பயிற்சி. குரு எங்கேருந்து எங்கே வர்றாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவர் தனுசுலையும் மீனத்திலையும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இந்த கடகத்தில் இவர் வந்து உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பாக நீர் ராசியில் வந்து குரு வந்து உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. துலாம் ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3-6 கூடியவருங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்தாருங்க. இப்போ 10ஆம் இடத்துக்கு வராருங்க. குருவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கும்போது பதவி பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு வந்து பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குருவா வந்துடுறாருங்க. அந்த குரு இப்போ வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயம் தாங்க. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் கொடுப்பார ஒழிய தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் உங்களுக்கு போகவே போகாது. நிறைய பயணங்கள், நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். நிறைய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான சூழலை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நைன்னு இருந்துக்கிட்டே இருந்திருக்கோங்க. அந்த பிரச்சனைகள் இப்போ நீங்கள் போகுது. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம். சனியை பொறுத்து 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு உடல் நலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்தாரு. நீண்ட நாள் வியாதி ஒன்று உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு விலக போகுதுங்க. முதுகுத்தண்டு, கழிவுநீர் பாதையில் இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு குணமாகி உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு கட்டாயம் உங்களுக்கு நடக்க போகுது. இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், அது மட்டும் இல்லாமல் வியாபார மாற்றம், இந்த மாதிரி ஒரு மாற்றம் அந்த மாற்றம் எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்சஸை கொடுக்குற மாதிரியான மாற்றமாக தாங்க அமைய போகுது. ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உங்களுக்குன்னு வந்து வரப்போகுது. பழைய கடன் வந்து உங்களுக்கு தீரப்போகுதுங்க. பழைய கடனை வந்து தீர்த்துட்டு ஒரு புதிய ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி உங்கள் பயணம் இருக்குங்க. ரொம்ப 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வைப்படுது. குரு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10ஆம் இடத்துல இருந்து 2, 4, 6 இந்த இடங்களை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம்ங்க. அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குரு பலன்னு சொல்லுவோம். 2ஆம் இடத்துல குரு பார்த்தார் அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், பண வரவு நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, இதை செஞ்சு தரேன்னு என் மனைவிக்கு சொன்னேன், இதை செஞ்சு தரேன்னு என் குழந்தைக்கு சொன்னேன், இதை பண்ணி தரேன்னு எங்கள் அம்மாவுக்கு சொன்னேங்க, ஆனால் கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்றவே முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்க இந்த துலாம் ராசிக்காரங்க இப்போ நீங்கள் கொடுத்த வாக்கை சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த காரியம் தொட்டாலும் அதில் ஒரு சுணக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சுங்க. அந்த சுணக்கம் இது இப்போ தீரப்போது. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கட்டாயம் கொடுக்குங்க. பணவரவு அப்படிங்கிறதும் வாக்கு மூலதனமாக வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்க, ஜோதிடராக இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பணம் வந்து வாக்கு மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. அடுத்து 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானத்தை குரு பார்க்குறனால எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும். அதாவது வீடு வாங்கணுமா, வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை
யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடம் வீடு, சொத்து, சுகத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். கையில் கொஞ்சம் தாங்க காசு இருக்குது, அது வந்து அந்த பணத்தை வச்சு மட்டும் நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னா 6ஆம் இடத்தையும் சேர்ந்து குரு பார்க்குறார். அப்போ 6ஆம் இடம்னா கடனை சொல்லக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கு ஒரு கடன் கிடைக்கும். அந்த கடன் மூலியமாக நீங்கள் வீடு வாங்குறதுக்காகட்டும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாகனம் வாங்குறதுக்காகட்டும், சின்ன வயசு பசங்களாக இருந்துச்சுன்னா இந்த பைக் வாங்கணும், என்னோட கனவு பைக் இது, இந்த புல்லட் வாங்கணும், இங்கேருந்து லடாக் வரைக்கும் போகணும்லாம் நிறைய பசங்களுக்கு, இளைஞர்களுக்கு இப்போ வந்து ஒரு கனவாக இருக்குது. அந்த கனவெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து நிறைவேறும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்குவீங்க. சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லை நான் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கேங்க, என் சொந்த ஊரில் எனக்காக ஒரு வீடு, ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் ஒரு வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டால் இப்போ அந்த வீடு நீங்கள் கட்டிக்கிறதுக்கான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் வெளிநாட்டிலேயே சொத்து வாங்கக்கூடிய யோகம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரிசர்ச், அதாவது உயர்கல்வி படிக்கணும், காலேஜ் முடிச்சுட்டு அந்த இன்னும் நம்ம அடுத்த டிகிரி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அமைப்பும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், பிடிச்ச படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இந்த சமயத்தில் குருவோட பார்வையால் கிடைக்க போகுதுங்க. தொழில் பண்ணுறதுக்காக நிலம் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு சொத்து வாங்குறது, தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள், இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நல்லாவே இருக்குது. அடுத்து குருவோட பார்வை பாருங்கள், 6ஆம் இடத்துல படுதுங்க. 6ஆம் இடத்துல குரு பார்வை சூப்பருங்க. உங்களோட எதிரிகள் இருக்காங்க, உங்களை வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னோட வேலையை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் இப்போ காணாமல் போக போகிறாங்கங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 10 வருஷம் 15 வருஷமா ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா கூட அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுதுங்க. உத்தியோகம் படித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்குமா? கட்டாயம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். நான் போட்டித் தேர்வை எழுதிட்டேன், அது ஒரு ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கேன், எனக்கு சாதகமாக முடியுமா? கட்டாயம் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரு நல்ல உத்தியோகம், மனசுக்கு பிடிச்ச ஒரு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஏகப்பட்ட டென்ஷனுங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு உண்டான ஒரு பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு காத்து ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங்கும் இப்போ தேவையே இல்லைங்க. குருவோட பார்வை 6ஆம் இடத்துல படுது. உத்தியோகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்க போகுது. உங்களோட முழு திறமையும் உங்களோட உத்தியோகத்தில் நீங்கள் காட்ட போகிறீங்க. அதன் மூலியமாக ஒரு இன்க்ரிமெண்ட் வர்றது, ஒரு ப்ரமோஷன் வர்றது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. லோன், ரொம்ப நாளாக லோனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லோனும் இப்போ உங்களுக்கு கிடச்சி உங்களோட லைஃப் வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சமயத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாருங்க. இன்னும் நல்லா இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கணும் அப்படின்னாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க. அதுவும் மகாலட்சுமி அஷ்டாஷ்டக சோஸ்திரம்னு ஒன்று இருக்குங்க, அதை ஒரு தடவை தினமும் படிக்கிறது. குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களோட படிப்புக்காக பண்ணுங்க. இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு லக்னத்துக்கு குரு எத்தனாவது அதிபதியாக வர்றாரு, இதை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு இப்போ பலன்கள் அதிகமாகிறதும் குறையிறதும் நடக்க போகுதுங்க. உங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.